Daily. Taste the Daily. கோவை மாமன்ற கூட்டத்தில் மேயர் ரங்கநாயகி மற்றும் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் பேச வாய்ப்பளிக்கவில்லை என கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கோவை மாநகராட்சியினுடைய மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி மற்றும் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில இன்று துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல சுமார் 130 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 130 தீர்மானங்களில் குறிப்பாக 90வது தீர்மானமாக ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கோவை வெள்ளலூர் பகுதியில் சுமார் ஒரு 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய வளாகம் ஒன்று அமைப்பதற்கான பணிகள் துவங்கி அது நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பணிகளானது நிறுத்தப்பட்டது. இந்த சூழலில் 90வது தீர்மானமாக அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய வளாகத்தை முழுவதுமாக அந்த பணிகளை கைவிட்டு அங்கு ஒருங்கிணைந்த மொத்த காய்கறி அங்காடி மற்றும் பழ அங்காடி உள்ளிட்டவை அங்கு கொண்டு வருவதற்கான தீர்மானமானது போடப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு வரும்பொழுதே அதிமுக மாமன்ற உறுப்பினர்களான பிரபாகரன், ஷர்மிளா மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட மூவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டபடியே உள்ளே வந்தனர். அவர்கள் உள்ளே அமர்ந்து அது தொடர்பாக பிரபாகரன் எழுந்து பேச முற்பட்ட போது அவருக்கு வாய்ப்பானது அளிக்கப்படவில்லை. அந்த வாய்ப்பு தனக்கு அளிக்கப்படவில்லை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர் முதலில் இருந்தே அவர் எழுந்து அவர் வாக்குவாதத்தில் ஏற்பட முற்பட்ட போது தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு தனக்கு மறுக்கப்படுவதாக கூறி அவர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டார். அதைத் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் 3 பேருமே மன்ற வளாகத்திற்குள்ளேயே அவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் அமர்ந்திருந்த சில நிமிடங்களில் மீண்டும் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பிய போது அவர்கள் கோஷங்கள் எழுப்பியபடியே தற்போது மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து வெளியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒருங்கிணைந்த அந்த பேருந்து நிலைய வளாகத்திற்கு அருகே வெள்ளலூர் குப்பை கிடங்கான அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல காய்கறி மற்றும் பழங்க அங்காடி அமைக்கும் பட்சத்துல தொழில் நகரமான கோவை நோய் நகரமாக மாறிவிடக்கூடும் என்பதால் உடனடியாக அந்த திட்டத்தை கைவிட்டு மீண்டும் அந்த இடத்தில் பேருந்து நிலைய வளாகத்தையே கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.